இன்னைக்கு அருமையான சந்தனம் பூசிக்கங்க. ஆமாமா, அதுக்குள்ள எங்க போற? நீதான் பூசி விட கூடாதா? இன்னும் இளமையாத்தான் இருக்க பாக்குறீங்க. இப்ப என்ன, நம்ம எத்தனை பேரம் பேத்திக்கு பாட்டம் பாட்டி ஆயிட்டோம். இன்னும் தாய் தந்தையா கூட ஆகல. சர்தான் பூசி விடு. அதுதான், இன்னும் சில மாதங்கள்ல தந்தையாக போறீங்களே. அப்பா, பல நாளைய கவலைக்கு பிறகு பிறக்க போற பிள்ளை. ஆமா, ஆனா பெண்ணா? ஏ, ஜோசியம் கேளுங்களேன். அவனை கேட்டா ரெண்டுல ஒண்ணுன்னு உறுதியா சொல்லிடுவான். இதே ராணி, ஆணாக பிறந்தா நம்ம அங்க இருக்க அன்னைக்கு பிறக்க போற பொண்ணையே இவனுக்கு கட்டிடலாம் இல்லையா? ஓ, அப்படியான இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? எங்க? இதோ வர. அங்க இருக்க நீ இன்னும் தூங்கலையாமா? இதோ தூங்க போறேன். நீ அது என்ன? ஒண்ணு இல்ல. நீ எங்க பார்ப்போம். ஒண்ணு இல்ல. நீங்க எங்க? ஒண்ணு இல்ல. உனக்கு எப்ப பார்த்தாலும் படம் வரையறதான வேலை. நாளையாவது தூங்குமா? சரிங்க, இதோ தூங்கிடுறேன். நீ வரைந்த படம் என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை. இசை இன்பம் பருகினேன். வருகிறேன். இசை என்றால் உனக்கு மிகவும் பிடிக்குமா? ஈதலும் இசைப்பட வாழ்தலும் தமிழருக்குரிய பண்புகள் அல்லவா? வள்ளுவன் குன்றம் முழுவதும் எங்கே தொட்டாலும் தமிழ் மணக்கிறது. அங்கையர்கண்ணி, உங்கள் குடும்பம் இசைப்பட, அதாவது புகழுடன் வாழுகிறது உண்மை. ஆனால் ஈதலிலேயே இங்கு. ஏன் இல்லை? யார் சொன்னது? தனக்கில்லாவிட்டாலும் மற்றவருக்கு ஈதலே எங்கள் வழக்கம். அதுதான் இல்லை. உன்னை பொறுத்தவரையில் என்னிடம் இருந்ததை வாங்கிக் கொண்டாய். ஆனால் உன்னிடம் உள்ளதை எனக்கு இன்னும் தரவே இல்லை. எதை? உன் இதயத்தை. சரி சரி, நான் போறேன். இதயத்தை கொடுத்தா போல இதயம் அங்கேயே கொடுத்துடாதீங்க. அங்க இருக்க நீ. எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! எண்ணி துணிக கருமம் என்று சொன்னாரே தவிர எண்ணி துணிக காதல் என்று கூறவில்லையே. ஓஹோ. தம்பி திருமணமாகாதவன் துள்ளுகிறான். இதோ எனக்கு வாய்த்தது போல அவனுக்கும் ஒன்று வாய்த்து விட்டான். பிறகு அமைதி, பொறுமை, அரசியல் யூகம் இவைகளை பற்றி எனக்கு மேலே அவனும் பேசுவான். ஆமா, தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு வைங்க. ஏன், என்ன விஷயம் இதே ராணி? ஆமா,
அங்கேற்கண்ணி எங்கே? குரல் மன்றத்தின் அருகே இருக்கிறாள். அங்கே என்ன செய்கிறாள்? திருமணியோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். திருமேனியோடா? ஆமாம். திருமேனியோடு? திருமேனியோடு என்ன பேச்சு? திருக்குறளில் அறம் பொருள் என்ற 2 பகுதி எதற்காக? அனாவசியம். கடைசி பகுதி மாத்திரம் போதாதா என்று இருவரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன? குரல் மன்றத்தருகே அங்கேற்கண்ணி திருமேனி தன்னந்தனியா? வாலிபம் வாலிபம். வள்ளுவர் வாரி வாரி வழங்கிய தமிழ்காதல் வாழ்க. நாமும் வாழ்த்த வேண்டியதுதான். கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின். செம்போடா, உடனே சென்று அங்கேற்கண்ணி திருமேனி இருவரையும் அழைத்து வா. தங்கத்துறை, நீங்க சும்மா இருங்கள் மாமா. நீ போ உடனே. வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் நோய். என்ன நோய்? எங்கே சொல்லு பார்க்கலாம். தெரியவில்லை தெரியவில்லை. வள்ளுவருக்கே அவமானம். தெரியும் எனக்கு. காதல். அந்த நோய்க்கு மருந்து கொடுக்க உங்கள் இருவரையும் அழைத்து வரும்படி உத்தரவு. யார்? உங்கள் திருக்குறள் ஆராய்ச்சி பற்றி அண்ணியார் அண்ணனுக்கு தெரிவிக்க அண்ணன் ஆணையிட்டார். உடனே உங்களை கொண்டு வர வேண்டும் என்று. புறப்படுங்க. வாங்க ஐயா வாங்க. உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. போங்க. அப்படியா? ஏய்யா சும்மா இருக்கண்ணே, பேசாம இருங்க, தடுக்காதீங்க. ஏய்யா, இந்த வீட்டுல நீ இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா இப்படியா நம்பிக்கை துரோகம் பண்ண சொல்லுது? சிங்கமுத்து, என்ன மன்னிச்சிருங்க. இருங்க, நான் மன்னிக்கலாம். என் அண்ணன் மன்னிப்பார். எங்க அண்ணன் திட்ட கத்தி மன்னிக்குமா? என்னய்யா, இது அதுக்கு முன்னே அந்த யோசனை இருக்கணும். போங்க, இங்க அங்க போங்க. அண்ணா. ஆமா, நான் அண்ணன் தான், நீ தங்கச்சி தான். புத்தி நல்லா இருந்தா கத்தி சும்மா இருக்கும். இப்ப கழுத்துக்கிட்ட வந்துருக்கு. போங்க போங்க. என்ன அக்கிரம் ஐயா. அண்ணே, யாரு இனிமே விருந்தாளி வந்தாலும் சரி, வீட்டுல வச்சு சோறு போடப்படாது. சரி, மூட்டை கட்டி கொடுத்துங்க, எங்கேயாவது கோயில்ல உட்காந்து திங்கிட்டு. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்க. அதடு பைத்தியம், எழுந்துரு. பயந்து விட்டாயா அம்மா? உன் மனதுக்கேற்ற மணவாளன் அமைய வேண்டும் என்றுதானே இத்தனை நாளாக காத்திருந்தோம். அண்ணா, நீங்களே என் தெய்வம். தங்கச்சி தங்கச்சி, முதல்ல பெண் தெய்வத்தை வணங்கு. அண்ணிதான் இவ்வளவுக்கும் காரணம். அண்ணே, அங்கே தங்கதர தாம்போல மாற்றிக் கொள்ளலாமே. முதல்ல மாப்பிள்ளை விட்டாரிடம் கொடுங்க. யார் மாப்பிள்ளை விட்டார்? இப்போதைக்கு நானே மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருக்கிறேனே. சிறு வயதில் காணாமற் போன என் மகன் மட்டும் இருந்திருந்தார், இப்போது நான் தானே அதிகாரப்பூர்வமான மாப்பிள்ளை வீட்டுக்காரனாக இருந்திருப்பேன். அங்கையர்கண்ணியை திருமணம் செய்து கொள்ள நான் பெற்றிருந்தேன் ஒரு அழகான மகன். ஆனால் அவன் இருந்தார், இந்நேரம் உன்னை போலத்தான் இருப்பான். 20 ஆண்டுகளுக்கு முன் மலைநாட்டு திருவிழாவில் காணாமற் போது என் மகனைத்தான் சொல்கிறேன். மலைநாட்டு திருவிழாவில் என்ன? மலைநாட்டு திருவிழாவில் காணாமல் போய்விட்டானா? ஆமா, அவன் பெயர் கூட மதிவாள். அதையெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் நினைப்பான். காரியமாகட்டும். என் தங்கை அங்கையர்கண்ணி திருமேனிக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக சம்மதித்து பெரியவர்கள் முன்னிலையில் உறுதி கூறுகிறேன். வாழ்க. வள்ளுவரும் திருக்குறளும் போல் திருமேனி அங்கையர்கண்ணி வாழ்க. இதே பெண்ணை அழைத்துக் கொண்டு போய் மணவிழாவிற்கான உடைகளை அணிவித்து விரைவில் ஆக வேண்டியதை பாரம்மா. மாப்பிள்ளை தோழன் யாருமே இல்லையா? எங்கே அந்த சிங்கமுத்து செங்கோடன்? பரவாயில்லை, நானே போவேன். தங்கதுரை மாமா, திருமேனிக்கான உடைகளை கொடு. சீக்கிரம் மாப்பிள்ளை கூட வா.
என் அருமை நண்பனுக்கு திருமணம் நடக்கிறது, அதை பார்த்து வாழ்த்து கூற வேண்டாமா? அதற்காகத்தான் வந்தேன். என்ன சொல்லுகிறேன்? திவான் உத்தரவு, இந்த திருமணம் நடக்கக்கூடாது. மாரப்பா, நான் சொல்வதைக்க மனமேடையில் எந்த குழப்பமும் செய்யாதீர்கள். அங்கேற்கண்ணிக்கும் எனக்கும் நடக்கும் இந்த திருமணத்தால் வலியங்கோட்டுக்கும் வள்ளுவன் குன்றத்திற்கும் சமாதானம் ஏற்படவே வழி இருக்கிறது. அப்படியெல்லாம் உளராது. தங்கதுரை, தம்பிதுரை முதலியவர்களை இந்த இடத்தில் சுலபமாக கைது செய்து விடலாம் என்ற காரணத்திற்காக உன் கல்யாணத்தை இதுவரையில் அனுமதித்திருக்கிறார் திவான். ஆனால் அங்கேற்கண்ணியின் கழுத்தில் தாரி ஏறுகிற நிகழ்ச்சி நடக்கவே முடியாது. அதற்குத்தான் நான் தடை. பின்னால் வருகிறது படை. திருமணம் முடிந்ததும் பாரு, சில நாட்களில் எல்லோரும் சேர்ந்து வாழும் நண்பர்களாக மாறுகிறோமா இல்லையா என்று. கதை அளக்காதே. நீ அவளுக்கு தாலி கட்டக்கூடாது. மாரப்பா, திருமேனி, திருமேனி, எங்க போக முடியாது, முடியவே முடியாது. திருமேனி, திருமேனி, நேரமாகிறது. சீக்கிரம், சீக்கிரம். இதோ வந்து விட்டேன். அதுதான் நடக்காது. ஐயோ, அங்கே இருக்க நீ உயிரை விட்டு விடுவான். என்னை யாசத்தால் நமக்கு என்ன? திருமேனி, திவானுக்கு துரோகம் செய்யாது, துரோகம் செய்யாது. என்னை விடுவா. நான் அந்த மாதிரி செய்யலன்னா நமக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. திருமேனி, யாருமே நீ? ஆஹா, மாப்பிளை, மாப்பிளை, மாப்பிளை. இன்னும் தாலி கட்டலையா? அது எப்படி கட்டிடுவாரு? நம்ம வராம தாலி கட்டிடுவாரா? ஏன் மாப்பிளை, நாங்க வர்றமான வழி மேல விடி வச்சு பாத்துருந்தீங்களா? என்ன இது மாப்பிளை கழுத்தை பிடிச்சி நடிச்சுட்டு இருக்கிறேன்? கீழே கிடக்கிற துணியை எடுத்து வையா. வாங்க மாப்பிளை, புரோகிதர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. தப்பு 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 தப்பு. இன்னைக்கு திருக்குறள் திருமணம் இல்ல. தம்பிதுரை, எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஓஹோ, அந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாதா? நாங்க போய் எவ்வளவு பெரிய காரியம். ஆமா, ஆமா, அந்த பாரு, அந்த பாரு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஓஹோ, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மனைத்தக்க மாண்புடையளாகிதற் கொண்டா பலத்தக்காள் வாழ்க்கை துணை. வள்ளுவன் குன்றத்து மக்களின் வாழ்விலே அக்கறை கொண்டவர் மரியாதைக்குரிய தலைவரே, இதோ இந்த மகாபாவி திருவேணி துரோகி, துரோகி திவானின் ஒற்றன் வலியன்கோட்டுக்கு நம்மை எல்லாம் காட்டிக் கொடுக்க வந்த 5ஆம் படை. இந்த வஞ்சகன் அங்கேற்கண்ணியின் வாழ்வை பாழாக்கிவிடக் கூடாது என்று பயந்துதான் நான். என்ன சொன்னார்? அவனை ஒன்றும் செய்யாதீர்கள்.
அவன் சொல்வதெல்லாம் உண்மைதான். திருமேனி? ஆம், நான் ஒற்றன், 5ஆம் படை, துரோகி, வள்ளுவன் குன்றத்தை வலியன் கோட்டுக்கு காட்டிக் கொடுக்க வந்த வஞ்சகன், திருவள்ளுவர் சிலையை கண்டுபிடித்து திவானிடம் சேர்க்க வந்த தீயோ. திருமேனி? எல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன ஆனால்? அண்ணா, அவனை ஒன்றும் செய்யாதீர்கள். திருமேனி அங்கு இருக்க நீர் கணவன் இல்லை, நம்மை காட்டிக் கொடுக்க வந்த கயவன். எனக்கு இது முன்பே தெரியும். தக்க நடவடிக்கை எடுப்பதற்குள் தங்கை ஏமாந்து விட்டாள் என்பதை உணர்ந்தே வாய் மூடி மௌனியாகிவிட்டேன். அடப்பாவி, நீயும் இந்த சதி குழந்தையாக இருந்தாயா? இல்லை அண்ணா, அங்கே இருக்க நீ ஆசையை அரும்பிலேயே அழித்து விடக்கூடாதே என்று இந்த திருமணத்தை அனுமதித்தேன். எப்படியும் திருமணத்திற்கு பிறகு திருமேனியை திருத்தி விடலாம் என்ற ஒரு துளி நம்பிக்கை என் இருதயத்திலே ஒளிவிட்டுக் கொண்டிருந்தது. முட்டாளே, எரிய ஆரம்பித்த பிறகு அணைத்து விடலாம் என்று வீட்டுக்கு தீ வைப்பவர்கள் யாராவது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்களா? அண்ணா, பரவாயில்லை, இப்போதாவது உண்மை வெளிப்பட்டது. உண்மத்தம் பிடிபட்டா அண்ணா, வேஷம் கரைந்தது அண்ணா, வேண்டி சிக்கியது திருவேணி. திருவள்ளுவர் சிலையை திருட வந்த பாவி பாலகா, என் தங்கையை மட்டுமல்ல, நாங்கள் பிறந்த தாயகத்தையே அழிக்க வந்த கண்டாளா தோழி. விலகிப்போ, எல்லாம் உன்னால் வந்தவில்லை. காதலுக்கு கண்ணினை என்பதை இவ்வளவு அழகாக விளக்கி காட்டிவிட்டாய். அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் அண்ணா. நீங்கள் சொன்னது போல் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம். என்னை கொல்லுங்கள் அண்ணா, என்னை கொல்லுங்கள். அவரை விட்டு விடுங்கள். அங்கே கண்ணி, கொட்டவரும் தேள், நம்மை முட்டவரும் ஆடு, உயிரை வெட்டவரும் பாம்பு, அவர்களை கொல்லாமல் ஆடும் மயிலை, பாடும் குயிலை, துள்ளி ஓடும் மானை கொல்லுவரும் அறிவுடையா? தடுக்காதே என்னை, போய்விடு. வேண்டாம் அண்ணா, என்ன இருந்தாலும் இவர் என் கணவர். அவனும் நாட்டுக்கு விரோதி, பழிதிருக்கப்பட வேண்டிய பகைவன், பதுங்கிருந்து நம்மை எல்லாம் அடித்த இந்த துரோகி. இது அவர் கட்டிய தாலி. இதை பார்த்துவிட்டு பேசுங்கள் அண்ணா. அங்கே தண்ணி. அண்ணா, அண்ணா, அங்கே என்னங்க? யார் என்று தலையிடாதீர்கள், யார் என்று தடுக்காதீர்கள். இது நம் குடும்ப விஷயம் அல்ல, நாட்டை பற்றியது, நாட்டு மக்களை பற்றியது. போய்விடுங்கள். செஞ்சுமுத்து, செங்கோடா, இவனை நம் ஊர்ச்சாவடியிலே கொண்டு போய் அடைத்து வையுங்கள். அங்கே இவன் அன்னாகாரமின்றி பட்டி கிடந்து பதைத்து துடித்து தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாகும். இனி வள்ளுவன் குன்றத்திலே நோய்கள் இழந்ததற்கு பயப்படும் அளவுக்கு சண்டாளுக்கு தண்டனை நிறைவேற்றும். பிரபு, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு திட்டம் தீட்டிவிட்டேன். கூண்டோடு பகைவர்களை பிடித்து விடலாம் என்று கருதி திருமேனியின் திருமணத்தை அனுமதித்ததே தவறாகிவிட்டது. இப்போதும் ஒன்றுமாகிவிடவில்லை பிரபு. கத்தியால் காரியத்தை சாதிக்க முடியவில்லை என்றதும் என் புத்தியை உபயோகித்து குறுக்கு முறை பாய்ந்து திருமேனி வள்ளுவன் குன்றத்துக்கு பகைவன் துரோகி என்று காட்டிக் கொடுத்து விட்டேன். அதை கேட்ட தங்கதுரை கர்ஜித்தான், தம்பிதுரை கலங்கினான், செல்லையா செய்வதறியாது விழித்தார். ஏன், அந்த குடும்பமே புயலில் சிக்கிய படகு போல தத்தளிக்கிறது இப்போது. என்னங்க, அங்கையர் கண்ணி அழுது கொண்டே இருக்கிறாள். மற்றவர்கள் மட்டுமென்ன சிரித்துக் கொண்டா இருக்கிறார்கள். இந்த முடிவினால் பாதிக்கப்படுவது உங்கள் தங்கை தானே. முடிவை மாற்றிக்கொண்டால் முடிவை மாற்றிக்கொண்டால் என் தாய் பாதிக்கப்படுவார். என்னை பெற்றெடுத்து மலை போல் வளர்த்து விட்ட இந்த மண் மாதா பாதிக்கப்படுவார். என் தங்கை அடட்டும், நன்றாக அடட்டும். அவள் ஒருத்தின் கண்ணீரால் இந்த உலகம் அழிந்து விடாது. என் தாய் திருநாடு கண்ணீர் வடித்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்றார். எல்லோருக்கும் பொறுமை போதிக்கும் நீங்கள் இப்படி ஆத்திரப்படலாமா? இதயராணி, நானே பொறுமை இழந்து விட்டேன் என்றால் நிலைமை எவ்வளவு பயங்கரமானது என்பதை நீயே நினைத்துப்பா. உங்கள் தங்கையின் கழுத்தில் கிடக்கும் தாலிக்காகவாவது. ஐயோ, என்னை கோழை ஆற்றி விடாதே, கொல்லாதே, போ, இங்கு நில்லாதே, போ, போ, போ. பிஞ்சு மனதில் பிரிய வளர்த்து மஞ்சள் அழகும் மனமும் கொடுத்து
வஞ்சம் தீர்க்கும் எதிரி போலே மனிதரை விதியும் வாட்டுதே, மனிதரை விதியும் வாட்டுதே. கோடி கோடி உயிர்கள் வந்து ஓடி ஓடி போகுதே, கோடி கோடி உயிர்கள் வந்து ஓடி ஓடி போகுதே. கொண்டிருந்த ஆசையெல்லாம் துண்டு துண்டாயாகுதே, கோடி கோடி உயிர்கள் வந்து ஓடி ஓடி போகுதே. கண்ணை மூடி திறக்கும் முன்னே காட்சி வேறாய் மாறுதே, கண்ணை மூடி திறக்கும் முன்னே காட்சி வேறாய் மாறுதே. கணக்கில்லாத வேகத்தோடு காலரகமும் ஓடுதே, கோடி கோடி உயிர்கள் வந்து ஓடி ஓடி போகுதே. ஒளியை கண்டு உள்ளம் மகிழ்ந்தால் உடனே இருளும் மூடுதே, ஒளியை கண்டு உள்ளம் மகிழ்ந்தால் உடனே இருளும் மூடுதே. ஒளியினாலே விரிந்த மலர்கள் ஒளியால் உதிர்ந்து வாடுதே, ஒளியால் உதிர்ந்து வாடுதே, ஒளியால் உதிர்ந்து வாடுதே. கோடி கோடி உயிர்கள் வந்து ஓடி ஓடி போகுதே, கொண்டிருந்த ஆசையெல்லாம் துண்டு துண்டாயாகுதே, கோடி கோடி உயிர்கள் வந்து